வெளியே கொண்டே வர முடியாது இந்த ஜென்மத்துல. அந்த யாரும் பேச விடலன்னு சொல்லிட்டு பவித்ரா பார்க்கும்போது தம்பியை நான் பார்த்துக்கிட்டே வரேன். அடே இன்னைக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கலனவனே இப்படி இறங்கிட்டீங்களாடா. அதாவது என்னன்னா பிக் பாஸ் இந்த 10 வாரத்துல யாரு உங்கள்கிட்ட சூப்பரா விளாண்டா, யாரு ஒண்ணுமே விளாடல அப்படின்னு உங்களோட தாட்ஸ், அதாவது கண்டஸ்டன்ஸோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. அப்பதானே இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மொக்கையா போகாம ஏதாவது சண்டை போடுவீங்க. ஏன்னா எங்க கையிலயும் டாஸ்க் இல்ல, மழையும் பெய்யுது, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொரு ஆளா சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வீக்லி ஒரு மொக்க டாஸ்க் நடந்தது பாத்தீங்களா, தொழிற்சாலை டாஸ்க்னு சொல்லி. அது கூட ஏதோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில பார்த்தா சைக்கிள் அழுத்தினா தான் சமையல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பாத்தீங்களா. அதுல நாமினேஷன் ஜோன், நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதுல நாமினேஷன் ஜோன்ல இருந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா டைரக்ட் நாமினேஷன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணவன். அதே மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருந்து ஒரு ஆளை நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ பண்றதுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னா வேற யாரும் இல்லங்க, ஜெஃப்ரி தாங்க. ஏண்டா அப்பனா அந்த வீட்டுல இதை விட தீபக், மஞ்சேரி இவங்க எல்லாம் சூப்பரா விளாண்டாங்களா, அவங்களுக்கு எல்லாம் கிடையாதா? என்னமோ போங்க. சரிங்க, கண்டென்ட் வாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 10 வாரத்துல இவ்வளவு டாஸ்க் நடந்ததுல இந்த வீட்டுல சூப்பரா விளாண்டது யாரு, ஒஸ்டா விளாண்டது யாரு அப்படின்னு உங்களுக்கு தோன்றத 2 பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல ப்ரோமோ படி பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர்த்த சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒன்னு ரஞ்சித், ஒன்னு பவித்ரா, ரயான். இதுல தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு மட்டும் தாங்க வழி அப்படின்ட்டு ஒரே அன்பை மட்டும் காமிச்சிட்டு இந்த 10 வாரத்துல அப்படியே ஓட்டிட்டாரு அப்படின்ட்டு ரஞ்சித் சொல்றாங்க. அதே மாதிரி ஜாக்லின் என்ன சொல்றாங்க, அவரை இந்த ஜென்மத்துல வெளியில கொண்டே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நாங்க ஒரு இடத்துல பாத்துட்டோம், அந்த சைக்கிள் ஓட்டும் போது சௌந்தர்யா மேல கோவப்பட்டு சௌந்தர்யாலாம் இருக்கு அவ மூஞ்சி குத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டாரு. அத கேமரால போக்கஸ் பண்ணி போட்டு விட்டாங்க. ஆனா ரஞ்சித்துக்குள்ள ஒரு கோவம் இருக்கு. ஆனா வெளியில சாமி, அன்பு, தங்கம் அப்படின்ட்டு நடிக்கிறாங்கிறது பச்சையா தெரியுது. அடுத்து முத்து வராரு. முத்து யார சொல்றாருன்னா பவித்ராவோட சொல்றாப்புல. என்ன அப்படின்னா இங்க என்ன யாரும் பேச விடல அப்படின்ட்டு அமைதியா இருந்துட்டு பயங்கரமா காலத்தை தள்ளி பயங்கர ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவித்ரா தான். ஆமா, நமக்கும் சில இடங்கள்ல தோணத்தான் செய்யுது. ஆனா பாவம் அதுவும் எவ்வளவோ முயற்சி பண்ணுது. பட் எந்த இடத்துல பேசணும்னு தெரியலையா, இல்ல இப்படியே சைலண்டா கத்திரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி செய்யணும்னு தெரியல. அடுத்து தர்சிகா வராங்க. தர்சிகா அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு பவித்ராவை தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவித்ரா பண்றது எல்லாமே செயற்கையா நடந்துக்கிட்ட மாதிரி இருக்கு, அவளை எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா அவ இப்படி நடந்துக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி பவித்ரா ஒரு குத்திட்டு போறாங்க. அடுத்து ரஞ்சித் வராரு. ரஞ்சித் வந்தவொடனே ரயானை பார்த்து ஒரு வலைத்தளத்துல ஒரு மீனா பயணிக்கிற மாதிரி இந்த 10 வாரத்துல ரயான் இருக்காப்ல. அதான் எல்லாரும் கூட ஒட்டி ஒட்டி வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாப்ல. இப்படி பல பேர் சொல்லியும் கடைசியில ரிசல்ட் என்ன வந்திருக்கு தெரியுமா, இதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு 3 பேரை சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்து ஆசியஸலா இருப்பாரு, 2வது ஜாக்லின், ஓகே, 3வது யார் சொன்னா விஜய் விஷால். இந்த 10 வாரத்துல பயங்கரமா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அப்பனா மஞ்சரி என்னாச்சு, சௌந்தர்யா என்னாச்சு, எப்படினாலும் மெஜாரிட்டி தானே, அதனால ஃபேவரிசம் தான் காட்டுவீங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. சரி, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித், ஓகே. பவித்ரா, என்ன பவித்ராவா, ஏங்க பவித்ரா பல கேம் சூப்பரா விளாண்டாங்களாங்க அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. இந்த சத்யால என்ன பண்ணிட்டு இருக்காப்ல உள்ளுக்கு, அவரெல்லாம் யாரும் சொல்லலையா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கீங்க, பெஸ்ட்ல ரஞ்சித் பவித்ரா கரெக்டா, பெஸ்ட்ல விஜய் விஷால், முத்து, ஜாக்லின் இவங்க கரெக்டா, இல்ல இவங்களை தவிர இதுக்கு பதில் வேற யாரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.